ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீர் உருண்டைக்கு ஒரு சிம்பிளாக ஒரு தக்காளி சட்னி அரைச்சிக்கலாம். செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். காஞ்ச மிளகா போட்டுக்கலாம், வறுத்தது எடுத்துடலாம். இந்த எண்ணெய் வெங்காயம்லாம் போட்டுக்கலாம், வதக்கிக்கலாம். கொஞ்சம் நல்லாவே வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு, போதும். இதையும் எடுத்துடலாம். லைட்டாக எண்ணெய் ஊற்றி தக்காளி போட்டுக்கலாம். மொத்த சட்னிக்கும் தேவையான உப்பை நம்ம இதிலே சேர்த்துடலாம். ஏன்னா நீர் உருண்டைக்கு ரொம்ப தண்ணியாக சாப்பிட முடியாது, ஸோ உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஆனால் உப்பு போட்டால் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும் அப்படிங்கிறதுனால தான் போட்டிருக்கேன். நல்லா வதக்கிட்டு ஆற வச்சிடலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, எடுத்து ஆற வச்சிடலாம். தனித்தனியாக வதக்கி ஆற வச்சுருக்கேன். இதை அரைச்சி எடுத்துக்கலாம். வதக்கி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் கொஞ்சம் ஆறிடுச்சு, அதெல்லாம் எடுத்து ஜாரில் போட்டுக்கலாம். போட்டாச்சு. தக்காளியில் உப்பு சேர்த்துருக்கோம், மறந்துடாதீங்க. மறந்துடாமல் உப்பு சேர்த்ததை கவனம் வச்சுக்கிட்டு அரைச்சிக்கணும். அரைச்சி எடுத்தாச்சு, பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். லைட்டாக தண்ணி கலந்துக்கலாம், ரொம்ப கலந்துட வேண்டாம். பாருங்கள், இந்த பதத்தில் நம்ம அரைச்சிருக்கோம். இந்த தக்காளி சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். எப்பவுமே இந்த தாளிக்கும் போது அதான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மேலே நெருப்பு வந்துருச்சுன்னா அது ஒரு பயம். அதனால் கடுகு போட்டு அடுத்தது உளுந்து போட்டு வெடிக்க விடுங்க. எல்லாத்துலேயும் பெருங்காயத்தூள் போட சொல்லி பழகிட்டாங்க. ஸோ அதனால் லைட்டாக அப்படியே போட்டு நான் பழகிட்டேன். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கங்க, இல்லைனா வேண்டாம். அது ஏன்லாம் காரணம் தெரியாது, ஆனால் பழகிட்டேன். ஃபஸ்ட்டு பெருங்காயத்தூள் போடக்கூடாதுன்னாங்க, நான் மறந்துட்டு போட்டேன், சாரி. ஆஃப் பண்ணிக்கலாம். அது கரெக்டாக இறக்கும்போது அந்த பெருங்காயத்தூள் போடணும், இல்லைனா தீஞ்சிடும்னு சொன்னாங்க. அது இதுவும் ஹைட் இருக்கும்போது தாளிச்சிட்டு இருக்கும்போதே போட்டு பழகிடுச்சு. இதில் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். எனக்கு இந்த ஃபிலிம்ஸியெல்லாம் பண்ண தெரியாது. கொஞ்சம் நல்ல பாத்திரங்கள் அப்படி இப்படிலாம் எடுத்து பழக தெரியாது. ஸோ அதனால் நான் என்ன பழகிட்டுருக்குறேனோ, பழகின பாத்திரங்களும் பழகின மனுஷாலும் என்றைக்குமே மனசில் இருப்பாங்கங்கிற மாதிரி. இந்த மாதிரி பாத்திரங்களெல்லாம் எனக்கு விட மனசு இல்லை. நிறையா மாடர்னாக வாங்கி எல்லாம் வச்சுருக்கோம். பட் இருந்தாலும் அந்த காலத்து பாத்திரங்கள் எப்படியெல்லாம் புழங்குறோமோ அதையே நான் அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போ தான் நீங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்த மாதிரியே ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்கும். ஸோ உங்களெல்லாம் கெஸ்ட்டாக மாதிரி பார்க்காததுனால தான் நான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். சரியா? ஓகே, தக்காளி சட்னி ரெடி.